Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம 4 type of metal varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து உங்களுக்கு மைசூர் crepe silk sarees தான். ஃபுல்லாவே நம்பர் 1ல இன்னைக்கு வந்து மைசூர் crepe silk sarees மட்டும் தான் போஸ்ட் பண்ணிருக்கோம். நல்ல நல்ல டிசைன்ஸ் வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நாளாவே வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து மைசூர் crepe silk sareesல வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா குபேரப்பட்டு வந்து பாஸ்ட் 3 வீடியோஸாக வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இன்றைக்கி வீடியோலையுமே எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. ஸோ அதனால் டோட்டலாக குபேரப்பட்டு இல்லவே இல்லை கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாஸ்ட் 3 வீடியோஸை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற 10 to 15 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அவைலபிலிட்டியில் இருக்குது. நியூ அப்டேட்ஸ் எதுவும் இல்லை, திருப்பி அதை வந்து ஸ்டாக் அவுட் ஆகி ரீஸ்டாக் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான், அதனால தான் அப்டேட் கொடுக்கல. அவைலபிலிட்டி கலெக்ஷன்ஸ்லாம் மல்டிபிள்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. நியூ டிசைன்ஸ் எதுவும் வரலை. நியூ டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மைசூர் கிரேப்லேயே பாருங்களேன், இந்த பார்டர் டிசைனில் டே பிஃபோர் வீடியோன்னு நினைக்கிறேன் அதில் போட்டிருந்தோம். சாரி, வேறு டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மைல்டு சேஞ்சஸ் தான் இருக்கும். ஏன் நான் இதை வந்து இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன்னா, பென்டெக்ஸ் பார்டர் டைப்லேயே நிறைய வருது. ஸோ அப்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன இப்போ தானே போட்டாங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக பார்டரில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இந்த பார்டர் டிசைனை பொறுத்த வரையும் எக்கச்சக்கமான கலர் சார்ட் இருக்குது. நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட இது கிட்டத்தட்ட 35+ கலர் காம்பினேஷன்ஸ் வந்திருக்கு இந்த ஒரு டிசைனில் மட்டும். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா குபேரப்பட்டுவை பொறுத்தவரையும் நிறைய ரிப்பீட்டடான கலர் சார்ட் வந்து அதிகமாக ரிப்பீட்டடான கலர் சார்ட் தான் வரும். ஸோ அது ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க ஒரே மாதிரியே இருக்கிறதுனால அதே தானே போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் நான் வந்து இந்த மைசூர் கிரேப் சில்க் சாரி பொறுத்த வரையுமே அதுமாரி மைசூர் சிஃபான், ஏன்னா மோஸ்ட்லி இது வந்து பிளைன் வெரைட்டியாக இருக்கும், இல்லைன்னா ஸ்ட்ரைப் வெரைட்டியாக இருக்கும், செக்குடு வெரைட்டி. அதனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மைல்டு வித் பார்டர் டிசைன்லையோ இல்லை அந்த ஸ்ட்ரைப்ஸில் மைல்டான வேரியேஷன்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் ரீஸ்டாக் அப்படின்னா ரீஸ்டாக் அப்படின்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸில் வந்து இந்த டிசைனை பொறுத்தவரையும் நிறைய கலர் சார்ட் வந்திருக்கு. அது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரைப் டிசைன் போட்டிருப்போம். ஸ்ட்ரைப் டிசைன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த ப்ரைஸே வேறு. அந்த ஸ்ட்ரைப் டிசைனை பொறுத்தவரையும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருந்த ப்ரைஸ் வந்து வேறு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஆஃபர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்குது. இதோட பொங்கல் ஆஃபர் ப்ரைஸ் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து பிஃபோர் பொங்கல் வரையும் தான். ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் இதோட நார்மல் ப்ரைஸ் வந்துடும். இது பார்த்திங்கன்னா 1399 1450 வரைக்கும் வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வரும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பொங்கல் ஆஃபர்னால இந்த ப்ரைஸ், பொங்கல் ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நார்மல் ப்ரைஸ்க்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 1ல் போஸ்ட் பண்ணியிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்க கலெக்ஷன்ஸ், ஒவ்வொன்றும் அட்ராக்டிவாக இருக்குது. டிஜிட்டல் பிரிண்ட் போட்ட மாதிரி வந்திருக்கு, பிளைன் வந்திருக்கு, ஸ்ட்ரைப்ஸ் வந்திருக்கு, நிறைய பேட்டர்னுமே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இன்னும் ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னன்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்பர் 2ல் பார்க்குற சாரீ பார்த்தீங்க அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இது மைசூர் சிஃபான் மைசூர் ஜார்ஜெட் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் செக்ஸ் போட்ட மாதிரி இருக்கிற பேட்டர்ன், கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதுமாரி ரீஸ்டாக் கலெக்ஷன் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் மூவிங் கலெக்ஷன் தான். மெட்டீரியல் சூப்பராக இருக்கும். நம்ம ரீஸ்டாக் பண்ணாலுமே அவ்வளோ சூப்பராக மூவ் ஆகிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வியோ பண்ணால் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபங்க்ஷனுக்கு கூட வியோ பண்ணிக்கலாம். அவ்வளோ சிம்பிள் அண்ட் நீட் லுக் கொடுக்கும் இந்த சாரீஸ்லாம். கலர் காம்பினேஷன்ஸுமே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் நம்பர் 2ல் பார்க்குற சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீ தான். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இது மைசூர் ஜார்ஜெட்டில் ஸ்மால் செக்ஸ். ஸோ அடுத்து இது வந்து மைசூர் சிஃபானில் பிளைன் வெரைட்டி, நல்ல பார்டர் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பனாரசி ஜார்ஜெட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ்லாம் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரை இன்னும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது. அதை என்னன்றதை பார்த்தல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவை நம்பர் 3ல் போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ செமி செமி சாஃப்ட் சில்க் சாரீ தான். இதில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்குற இந்த லிச்சி பட்டு கூட நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு சில சாரீ வந்து செமி சாஃப்டாக இருக்கும், ஒரு சில சாரீ வந்து நார்மலாகவே சாஃப்டியாக வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி காஞ்சியோட ஒவ்வொரு வெரைட்டியுமே. செமி காஞ்சியில் வந்து ஃபர்ஸ்ட் காப்பிலாம் கிடையாது. செமி காஞ்சியோட ஃபர்ஸ்ட் காப்பிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1800 அண்ட் அபோவ் வரது தான் ஃபர்ஸ்ட் காப்பியாக வரும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செமி காஞ்சியில் வர ஃபியூஷன் பட்டு, லிச்சு பட்டு, இல்லை வந்து செமி காஞ்சிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து செமி சாஃப்டில் வர்றது, இல்லை இதுதானா சாஃப்ட் சில்கில் வர்றது, இதுதானே ஒழிஞ்சு இதோட ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு மைசூர் கிரேப் எப்படி நம்ம வந்து அதோட ஃபர்ஸ்ட் காப்பின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து 1500 அண்ட் அபோவில் வரது தான் ஃபர்ஸ்ட் காப்பியாக இருக்கும். அதே மாதிரியே தான் இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி காஞ்சியோட ஃபர்ஸ்ட் காப்பியோட இது வரது பார்த்தீங்க அப்படின்னா 1800 அண்ட் அபோவில் வரது தான் ஃபர்ஸ்ட் காப்பி மெட்டீரியலாக இருக்கும். மீன் பியோர் சில்காக இல்லாமல் அதோட காப்பி மெட்டீரியலாக வர மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான். அதனால தான் அதுக்கு டிஃப்ரெண்ட் நேம் லிச்சி பட்டு, ஃபியூஷன் பட்டு அப்படின்றது. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செமி காஞ்சி அப்படின்னா அதோட காஞ்சி வெரைட்டி தான்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. வேணா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம 815 போட்டிருக்க இடத்துல வந்து அவங்க வந்து 1200ன்னு போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. இதை நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில், யூடியூப் பேஜில்
பேஜில் கூட பார்த்துருக்கேன். இது வந்து செமி காஞ்சியோட வெரைட்டி தான் அப்படிம்பாங்க. அதோட ப்ரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் அவங்க மார்ஜின் எக்ஸ்ட்ரா பண்ணி அப்படி போட்டிருப்பாங்களே ஒழிஞ்சி அதோட உண்மையான வெரைட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியலை பார்த்தாலே தெரியும். எப்படி மைசூர் கிரேப் நான் வந்து நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலை பார்க்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா சிம்பிளாகவும் இருக்கும். பிளைன் அதே பிளைனில் இருக்கும். 1000 ரேஞ்சஸ் 1000 பிலோவில் இருக்கும். அதே பிளைன் வெரைட்டியில் இருக்கும். 1500 அபோவில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மெட்டீரியல் அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே தெரிஞ்சிடும் இது ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்றது. ஸோ அதே மாதிரியே தான் வந்து உங்களுக்கு வந்து செமி காஞ்சியும் பொறுத்தவரையும் அதோட ஃபர்ஸ்ட் லுக்லேயே தெரிஞ்சிடும். ஆனால் இன்னொன்று பார்த்துக்கோங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு சில பேர் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது பிஸ்னஸ் போனால் போதும், அவங்களுக்கு வந்து சேல் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பி பிக்சரை கூட வந்து நார்மல் குவாலிட்டி சாரீக்கு போடலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு பேட்டர்ன் நல்ல டிசைன் மூவ் ஆகுது அப்படின்னா அதை வந்து திருப்பி வந்து அதை வந்து இமிட்டேட் பண்ணதோ லோ குவாலிட்டியோ டூப்ளிகேட் குவாலிட்டியோ வரதான் செய்யும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் காப்பி மெட்டீரியலோ இல்லை பியோர் சில்க் மெட்டீரியலோ எடுத்து அந்த பிக்சர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்பி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே வந்து ஏமாந்துருவாங்க. ஸோ அப்படிலாம் வந்து பார்த்தீங்க அது யார் அப்படி பண்ணுவாங்கன்னா ரொம்ப மணி மைண்டடாக பிஸ்னஸ் மைண்டட் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் நம்ம ரிப்பீட்டட் கஸ்டமர் நமக்கு வேணும், ரிப்பீட்டடான ஒரு சாட்டிஸ்ஃபைடு ப்ராடக்ட் அவங்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் ப்ரைஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள். அதேமாதிரி ஒன் சாரியை பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் இது என்ன மாதிரி குவாலிட்டியில் வரும். அப்போ அந்த குவாலிட்டிக்கு அந்த ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை வந்து பார்க்குறது ஹை குவாலிட்டி சாரியை வந்து லோ ப்ரைஸில் போட்டிருக்காங்க, இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட் வந்து சேரும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 4 பார்க்குற சாரீ வந்து டிஷ்யூ சாரீஸ் தான். இது எல்லாமே வந்து பனாரசியில் வர வெரைட்டிஸான டிஷ்யூ சாரீஸ் தான். நிறைய வெரைட்டிஸ் இன்னைக்கு வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் டிஷ்யூவாக தான் இருக்கும். கோட்டா டிஷ்யூ தான் ரொம்ப மொடமொடப்பாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் எடுத்தால் கூட செட் பண்ணால் கூட அந்தளவுக்கு செட் ஆகுது. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் டிஷ்யூ அப்படிங்கிறதுனால அழகாக நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பேஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பனாரசி சாஃப்ட் சில்கில் வீவிங் வந்து டிஷ்யூ வீவிங் கொடுத்துருக்குது அவ்வளோதானே ஒழிஞ்சு. அதனால் நீங்கள் ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஒன்ஸ் செட் பண்ணிங்கன்னா செட் ஆகி வரும். அந்த அளவுக்கு தான் மெட்டீரியல் ஃப்ளெக்சிபிளாக தான் வரும். ஸோ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே நிறைய உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ கூட நான் வந்து சாரியை எப்படி ப்ரிஃபர் பண்ணணும், எப்படி ப்ரைஸ் வைஸ் எப்படி செக் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து எப்படி தோணலாம் அப்படின்னா இவங்க என்ன வந்து தேவையில்லாமல் பேசுகிறாங்க, இவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சில பேர் நினைப்பாங்க. கண்டிப்பாக நான் அவங்களுக்காக என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் இந்த சாரி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 4 years அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் என்னோட யூடியூப் சேனலை கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 4 yearsல இந்த 4 yearsக்கு பிஃபோரே நம்ம இது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும் போதே வந்து நிறைய இடத்துல நிறைய மேனுஃபேக்சர்ஸை தேடும் போதோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேஜஸ் எப்படி நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு அந்த மாதிரியும் அப்புறம் இந்த 4 years ஜேர்னிலையுமே கஸ்டமர்ஸ் மூலயமாவும் அப்படி தெரிஞ்சது வந்து நிறைய ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரையுமே அந்த இன்ஃபர்மேஷன்ஸை தான் கொடுக்குறேனே ஒழிஞ்சு தேவையில்லாமல் அன்னெசரியாலாம் நான் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுக்கல. ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில். இப்போ என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர் என்கிட்ட தான் ஃபுல்லாக பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஸோ என்கிட்ட இல்லாத டிசைன்ஸ் கூட வெளியில் இருக்குது அப்படின்னா வெளியிலையுமே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம குறையாக சொல்ல முடியாது. என்கிட்ட பண்ணுற கஸ்டமர் வந்து வெளியிலேயே பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்கிட்ட இல்லாத டிசைன் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்மக்கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட்டாக அந்த மாதிரி பண்ணுற கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்டையுமே இருக்காங்க. அப்போ பண்ணும்போது கூட சொல்லுவாங்க நான் இங்கே டிசைன் பார்த்தா நல்லா இருந்தது, ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மெட்டீரியல் எப்படி இருந்தது, ஸோ காஸ்ட் அதிகமாக இருந்தது. அதே இதை வந்து நீங்கள் ஒரு 2 daysக்கு அப்புறம் வீடியோவில் போட்டிருந்தீங்க, கடைசியில் காஸ்ட் கம்மியாக இருந்தது அப்படின்ற மாதிரி
அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் ஒன்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆராய்ஞ்சு நல்லா பார்த்து எடுங்க. இது ஒரு யூடியூப் சேனலில் கூட சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீஸ்லாம் நல்லா சூப்பராக போட்டு இது பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ வந்து மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணி அதை பற்றி சேல் பண்ணும்போது அவங்க போடுற ப்ளவுஸ் டிசைன் அதுக்கு அப்படியே ஆரி போட்டு அந்த சாரீ கட்டும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது, அதை பார்த்து நாங்கள் எடுத்துடுறோம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸே இதை மாதிரியே சொல்லியிருக்காங்க. பட் அதே சாரீஸை நாங்கள் வந்து அந்த மாதிரி அவுட்கம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ வந்து அந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சாரீ வியர் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 to 10,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா காஸ்டியூம்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஆரி ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல வந்து இந்த ஆரி இல்லாமல் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் இல்லாமல் நீங்கள் போட்டால் எப்படி இருக்கும், உங்ககிட்ட இருக்கிற காஸ்டியூமை மேட்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம எதுவுமே அந்த மாதிரி சாரீஸ்லாம் போட மாட்டோம். அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணலை. நார்மல் பிக்சர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மாடலிங் வியர் பண்ணதோ இல்லைனா கஸ்டமர்ஸ் போட்ட பிக்சர்ஸோ இந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருப்போம் சாம்பிள்ஸ்க்காக. ஸோ நம்ம வீடியோவில் வர கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.